ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வீட்டில் எல்லோரும் சேஃபாக இருங்க. ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். என்ன அப்படி ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா, இன்னையோட நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி 1 இயர் ஆகுது. லாஸ்ட் இயர் ஜூலை 2 நான் வந்து இன்ட்ரடக்ஷன் வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அன்றைக்கி தான் வந்து நான் முதல்ல வந்து யூடியூப்லாம் ஸ்டார்ட் பண்ணி வீடியோலாம் போட ஆரம்பிச்சது. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஜூலை 2 வந்து போன வருஷம் வந்து நல்ல நாள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஆக்சுவலி ஜூலை 6 வந்து என்னோடய பர்த்டே, அன்றைக்கி தான் ஆரம்பிக்கணும் அப்படின்லாம் சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் வந்து ஜூலை 2 ஏதோ ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லவே வந்து ஓகே ஆரம்பிப்போம், புள்ளியார் சொல்லி போட்டு ஆரம்பிப்போம், நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிலாம் நான் வந்து இந்த சேனல் ஓப்பன் பண்ணேன். பட் எல்லோரும் ஃபேஸ் பண்ணுற அதே கஷ்டம்தான். நிறைய கஷ்டம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இதில் இப்போது வந்து இந்த 1 இயரில் நீ என்ன சாதிச்சு கிழிச்ச அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேப்பர்லாம் கிழிச்சு தான் அதெல்லாம் செஞ்சேன். அப்புறம் ஒரு 3000 சப்ஸ்கிரைபர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். எப்படியோ வந்து மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் பண்ணிட்டேன். அவ்வளோதான் நான் வந்து இந்த 1 இயராக வந்து பண்ணது. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எவ்வளோ என்னால் எஃபர்ட் போட முடியுமோ என்னோடய எக்ஸ்ட்ரீம் லெவலில் எஃபர்ட் போட்டு தான் இந்த சேனல் வந்து நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு மேபி பார்க்க அப்படி என்ன பண்ணியிருக்க அப்படின்னு தோணலாம். பட் வந்து எனக்கு எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து டே அண்ட் நைட் நான் வந்து இதுக்கெலாம் வந்து உட்காந்து வீடியோ என்ன பண்ணலாம், மோஸ்ட்லி வந்து நைட் டைம்ஸில் தான் வந்து உட்காந்து பண்ணுவேன். எவ்வளோ நாள் வந்து நைட் வந்து 5 மணி வரைக்கும் வந்து கிராஃப்ட்லாம் செஞ்சுட்டு சமைச்சும் வச்சுட்டு அந்த மாதிரிலாம், அதுக்கப்புறம் ஒரு 6 மணிக்கு மேலே போய் தூங்கி ஒரு 10 மணி வரைக்கும் தூங்கி அப்படிலாம் எழுந்திருக்கேன். ஸோ என் வீட்டில் இருக்கவங்களுக்கு, என் ஃபேமிலிக்கெலாம் மட்டும் தெரியும் நான் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து சில சுச்சுவேஷனால் நடுவில் ஒரு 2 months அந்த மாதிரி நான் வீடியோ போடல. பிகாஸ் நாங்கள் வந்து வீடு கட்டிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து கொஞ்சம் வீடியோ போட முடியாமல் கொஞ்சம் ஸ்டாப் ஆச்சு. ஸோ எனக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே நம்ம வீடியோ பார்க்குறாங்களான்னா வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டு இருந்தாங்க. நடுவில் கேப் விட்டதுனால அப்படியே வந்து நம்ம சப்ஸ்கிரைபரோட கவுண்ட்ஸ்லாம் வந்து குறைஞ்சிடுச்சு. இப்போது ரொம்ப நார்மலாக. ஸோ நான் வந்து யாரும் போயிட்டு நிறைய ஷேர் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். வரட்டும், அதுவே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பொறுமையாக விட்டுட்டேன். நம்ம நடுவில் வந்து கொஞ்ச நாள் வந்து வீடியோ போடாமல் இருந்ததுனால என்ன ஆச்சுன்னா, நம்ம வீடியோஸ் வந்து எந்த சஜஷன்லேயும் காமிக்காது, நோட்டிஃபிகேஷனும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் யாருக்குமே போகாது. அந்த மாதிரி வந்து கொஞ்சம் வந்துடுச்சு. அதனாலேயே வந்து நம்மளோட கவுண்ட்ஸ் எல்லாமே குறைஞ்சி போச்சு. பட் அதுக்காக எந்த அளவுக்கு வருத்தப்பட்டோம் அப்படின்னு சொல்லி எனக்கு தான் தெரியும். ஏன்னா வந்து ஒவ்வொருத்தவங்கக்கிட்டேயும் வந்து நம்ம வந்து ரீச் ஆகிட்டு ஒருத்தவங்களோட மொபைலில் நம்ம வீடியோ போயிட்டு வந்து அவங்கள பிடிச்சி, சில பேர்லாம் நம்ம வீடியோஸ் பார்க்கவே மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் பெரிய யூடியூபர்ஸ் தான். அது நார்மலாகவே அது நம்ம என்ன தான் குவாலிட்டி வைஸோ இல்லை வந்து குவான்டிட்டி வைஸோ எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணி எடிட்டிங் எல்லாமே சூப்பராக பண்ணாலும் ஒரு ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்குது. பெரிய யூடியூபர், சின்ன யூடியூபர் அப்படி சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம குவாலிட்டியை விட கம்மியாகவே இருந்தாலும் அவங்க ரொம்ப எடிட்டிங்கே பண்ணாமல் நார்மலாக அப்படியே வந்து ஆளுமே பெரிய யூடியூபராக இருந்தால் எல்லாருமே அவங்க வீடியோ கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. பட் ஓகே, அவங்களும் ஃபஸ்ட்லாம் கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. பட் சின்ன யூடியூபர் வந்து நிறைய பேர் வந்து ஏகப்பட்ட எடிட்டிங்ஸ் பண்ணி நிறையா அவங்களால எவ்வளோலாம் கரெக்ஷன் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி ஃபுல்லாக வீடியோவே செம குவாலிட்டியோடு கொடுக்கணும். அந்த மாதிரிலாம் நிறைய ட்ரை பண்ணி நிறைய பேர் கொடுக்குறாங்க. என்னோடய சின்ன ரெக்வெஸ்ட், எப்போவுமே வந்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டோ இல்லை வந்து அவங்களுக்கு எவ்வளோ வியூஸ் போதோ, இவங்க பெரிய யூடியூபர் அப்படின்னு சொல்லி மட்டும் அவங்க வீடியோஸ் பார்க்காதீங்க. அவங்க வீடியோஸ் நிஜமாலே எவ்வளோ ஒர்த்து அப்படின்றதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து எனக்குன்னு மட்டும் சொல்லலை, நீங்கள் மற்றவங்களுக்கு கூட பொதுவாக இது மாதிரி யோசிச்சு பாருங்கள். நிறைய விஷயம் கன்சிடர் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோவாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொடுக்குறவங்களோட வீடியோவும் அவங்க வந்து ரொம்ப கம்மி சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே நான் சொல்கிறேன். தேங்க்யூ. ஆக்சுவலி வந்து நான் இந்த மாதிரிலாம் பேசணும் அப்படின்னு எதுவுமே பிளான் பண்ணல. ஆக்சுவலி ஹலோ ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது கூட என்னோடய பிளானே வந்து ஒவ்வொரு கிராஃப்டையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி
இது என்னைக்கு பண்ணது, இது எப்போ இந்த கிராஃப்ட் பண்ணும்போது ஏதாச்சும் வந்து எதுனா காமெடி வீட்டில் நடந்துச்சா அந்த மாதிரிலாம் தான் சொல்லணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் வந்து என்னையும் மீறி நான் ஏதோ பேசிட்டேன் தெரியாமல். நான் எதனா தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிக்கோங்க. ஓகே, இந்த கிராஃப்ட் பார்க்கலாம். உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஃபஸ்ட்லேருந்து காமிக்கணும், பட் அது வந்து ரொம்ப வேகமாக ஓடிடுச்சு. என்னால் எவ்வளோ வந்து ஃபாஸ்ட் பண்ணாலும் வந்து அது பின்னாடி போயிடுச்சு. பட் நான் இதிலேருந்து சொல்கிறேன். நான் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஃபாதர்ஸ் டே அப்போ நம்ம வந்து தினமும் வந்து ஒரு வீடியோ போட்டுட்ருந்தோம். நம்ம இந்த கிவ் அவே ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் வந்து ஒரு ரெகுலர் ஃபாலோவர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்திருக்காங்க. நம்ம வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ இது எல்லாமே ஃபாதர்ஸ் டே அப்போ நம்ம பண்ண கிராஃப்ட்ஸ் தான். இது எல்லாமே நான் வந்து இந்த ஒரு கொஞ்ச நாள் வந்து கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 1 வீக் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ தோணுன விஷயம். ஸோ தினமும் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பிளான் பண்ணி நான் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் ஃபாதர்ஸ் டே. இந்த சோஃபா நீங்கள் நேற்று தான் பார்த்துருப்பீங்க. நேற்று வந்து நான் ஒரு புதுசாக இப்போ தான் ஒரு செகண்ட் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அது ஏன் நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்ற ரீசன் வந்து நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து என்னோடய சிஸ்டர் பர்த்டேக்கு நான் வந்து நிறைய வீடியோ பண்ணேன். பட் வந்து நான் எதையும் வீடியோ எடுக்க முடியாமல் போச்சு. அது நான் அப்புறமா அதை சொல்கிறேன். இது வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ பண்ணது. ஆக்சுவலி வந்து இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே ஒரு 50% தான். நிறைய கிராஃப்ட் வந்து மிஸ் ஆகிடுச்சு. என் கண்ணில் வந்து நேற்று வரைக்கும் காலையில் வரைக்கும் கூட பட்டுட்டு இருந்துச்சு. பட் வந்து இப்போ வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது எதுவுமே கிடைக்கல. இந்த ஆர்கனைசர் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு கார்ட்போர்டில் வந்து இந்த ஆர்கனைசர் மாதிரி செஞ்சேன். ஸோ இதோட வீடியோவும் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். வீட்டிலே வந்து இருக்கிற அட்டைப்பெட்டியில் வந்து நான் இந்த மாதிரி செஞ்சு இதில் திங்ஸ்லாம் வச்சுருந்தேன். இப்போயுமே நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 months கிட்ட ஆகிட்ருக்கோம் இந்த வீடியோலாம் நான் ரெடி பண்ணி. இது வந்து இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து வாட்டர் பாட்டிலில் வந்து நான் பண்ண கிராஃப்ட். இதுவுமே கண்டிப்பாக உங்களுக்கு மேபி இது என்னென்னா இது கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா இது வந்து நான் யூடியூப்பில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3.5 years மேலே ஆகிட்ருக்கும் கண்டிப்பாக இதை நான் பண்ணி. ஆனால் இன்னுமும் இது இருக்குது. இது எப்படி பண்ணேன்னா இந்த துணி அட்டைப்பெட்டி அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, நம்ம ரெசஸ்லாம் வாங்கினா அந்த அட்டைப்பெட்டியில் செஞ்சது தான். பாருங்கள், இன்னும் நல்லா இருக்குது. இந்த ஸ்டார்ஸ் வந்து ஸ்டார்டிங் வீடியோஸில் இருக்கும். அப்புறம் இந்த மினியேச்சர் கிச்சன் செட், இதுவும் மேபி சில பேருக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ ரீசெண்டாக பண்ணது தான். அதுக்கப்புறம் இது வந்து என்னோட ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு மினியேச்சர் ஹவுஸ். இது வந்து நம்மளோட ரொம்ப முன்னாடி வீடியோவில் இருக்கும். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இதை பண்ணும் போதும் எனக்கே வந்து ரொம்ப பிடிச்ச கிராஃப்டில் இது ஒன்று. நான் ரொம்ப நிறைய வாட்டி இந்த வீடியோஸ்லாம் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். வீடியோ ஆன் பண்ணி நானே வந்து பார்த்துப்பேன். எனக்கு ஏன்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இதெல்லாம் நம்ம வந்து கிறிஸ்மஸ்க்காக பண்ணது. இப்போ வந்து நான் வந்து எல்லா வீடியோஸும் இந்த இதுலேயே காமிக்கல. இன்னும் நிறைய என்னோடய ஆர்ட்டை நான் வரைஞ்சது அதெல்லாமே இருக்குது. பட் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எல்லாத்தையும் காமிக்கிறேன். ஏன்னா இப்போவே காமிச்சேன்னா 10 minutesக்கு மேலெலாம் போச்சுன்னா வீடியோ வந்து பார்க்கவே உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ பார்ட் 2 வீடியோ நான் ரெடி பண்ணுறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நான் பார்ட் 2ல் போடுறேன். அதில் இன்னும் சூப்பராக நம்மளோட ஆர்ட் கலெக்ஷன், நான் என்னென்னலாம் வரைஞ்சேன், என்னோடய பெயிண்டிங் எல்லாம் இருக்கும். நம்ம வந்து அப்புறம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.